பொதுவாக எல்லா அரசியல்வாதிகளுமே, எல்லா நடிகர்களுமே அரசியலை புரிஞ்சுக்கிறது ஒன்றும் அவங்களுக்கு கஷ்டம் கிடையாது. அவர் ஷைன் பண்ணுவார். பட் அவருக்கு எவ்வளோ வாய்ப்பு கிடைக்கும்னு தெரியாது. அவர் திமுக சார்பாக போனார்னு சொன்னால் திமுகவினுடைய லேபிளில் போகணும். அவருடைய கட்சி சார்பாக போனால் அங்கே அவருடைய இடம் என்பது ரொம்ப கம்மியாக இருக்கும். மேலவையில் பேசுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மியாக தான் கிடைக்கும். இந்த காங்கிரஸுக்கு கிடைக்கிற அளவுக்கு திமுக கிடைக்காது. திமுக கிடைக்கிற அளவுக்கு சிபிஎம்முக்கு கிடைக்காது. அதான் உங்களுடைய நம்பரை பொறுத்து தான் அது இருக்குது. இப்போது காலையில் எழுந்து ஒரு பில்லை பற்றி பேசணுன்றதுக்காக சேர்மன் ரூமில் பேசுகிறோன்னு வச்சுக்கோங்க. இந்த பில்லில் ஒரு 4 மணி நேரம் பேசலாம் அப்படின்னு அமைச்சர்கள் இருப்பாங்க, கட்சி தலைவர்கள் இருப்போம். நாங்கள் சபாநாயகர் முன்னாடி பேசுவோம். இல்லை 4 மணி நேரம் இல்லை 5 மணி நேரம்னு கேட்டால் சரி 5 மணி நேரம்னு ஒத்துக்கிட்டாச்சுன்னு சொன்னால் 5 மணி நேரங்கிறது 30 நிமிஷம் 300 நிமிஷம். இந்த 300 நிமிஷத்தை 250ஆல் வகுக்கணும். அப்போது ஒரு ஆளுக்கு 1.5 நிமிஷம் வரும். அது ஒரு 2 நிமிஷமே வச்சுங்களேன். அப்போ உங்களுக்கு 10 பேர் இருந்தால் 20 நிமிஷம் நீங்கள் பேசுவீங்க. அதெல்லாம் போட்ட பிற்பாடு அதர்ஸ்னு கொஞ்சம் கொடுப்பான். ஒரு 10-15 நிமிஷம் அதர்ஸ். அதில் இந்த அதர்ஸ் ஆட்கள் எல்லாம் ஒரு 15 பேர் இருந்தால் உங்களுக்கு அதில் வரது என்பது ரொம்ப கம்மியாயிடும். குரலே ஒலிக்க முடியாது, கஷ்டம். என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா 0 ஓவரில் நிறைய கத்தலாம். அவர் கமலஹாசன் அந்த கத்தரை டைப்பான்லாம் எனக்கு தெரியாது. இல்லை, இப்போ 0 ஓவரில் கத்தலாம், மற்றவங்களை கத்த வைக்கலாம். அது ஒரு ஆர்ட்னு வச்சுங்க. நீங்கள் நாடாளுமன்ற பணி என்பது ஒரு கலை, அதை செய்யலாம்.